கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரோடும் தியானிக்கும்படியாக ஒரு சிறிய தியானத்தை கர்த்தருடைய கிருபையில் எடுத்து வந்திருக்கிறேன். இன்றைய நாள் தியானத்தினுடைய தலைப்பு, கர்த்தரிடத்தில் மனத்தாங்கள் அடையாதீர்கள். கர்த்தரிடத்தில் மனத்தாங்கள் அடையாதீர்கள். அன்பானவர்களே, இந்த மனத்தாங்கள் என்று சொல்லும் பொழுது கர்த்தரிடத்திலே ஒரு மனஸ்தாபம் அல்லது கர்த்தரிடத்திலே ஒரு மன குறைவு, எனக்கு இப்படி செய்து விட்டாரே, என்னை இப்படியாக வாழ வைத்து விட்டாரே என்று சொல்லி எங்களை படைத்த தெய்வத்திடத்திலே கர்த்தரிடத்திலே நாங்கள் ஒரு மனத்தாங்கள், எங்களுக்குள்ளான ஒரு மனஸ்தாபம், ஒரு ஒரு குறைவு எங்களுக்குள்ளாக இருக்கக்கூடாது என்பதுதான் இன்றைய நாள் தேவ செய்தியினுடைய தலைப்பாக இருக்கிறது. இன்றைய நாள் இந்த வார்த்தைக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அங்கே நீதிமொழிகள் புஸ்தகத்திலே 19வது அதிகாரம் 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது: மனுஷனுடைய மதியீனம் அவன் வழியை தாறுமாறாக்கும், என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்களடையும். பாருங்கள், அருமையாக சொல்லப்படுகிறது. மனுஷனுடைய மதியீனம்தான் அவன் வழியை தாறுமாறாக்குதாம். ஆனால் எப்படியாம்? என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்களடையும். அப்படி என்று சொன்னால், தன்னுடைய வழிகளின் பிரகாரம், தன்னுடைய இஷ்டத்தின் பிரகாரம், தன்னுடைய விருப்பத்தின் பிரகாரம் எல்லாம் செயற்பட்டு விட்டு அந்த செயற்பட்டு விட்ட பிறகு அதிலே வந்த வேதனைகள், அதிலே வந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் தான் காரணம், தன்னுடைய மதியீனத்தால் தான் இப்படியெல்லாம் நடந்து விட்டதென்று அவன் சொல்லாமல் அல்லது நினைக்காமல், இவன் எப்படியாக மனுஷன் நினைப்பான் என்று சொன்னால், ஏன் தெய்வம் இருந்தால் ஏன் இப்படி என்று சொல்லி தேவனுக்கு விரோதமாக, இதில் சொல்லப்படுகிறது போல அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்களடையும். ஆகவே இன்றைக்கும் அன்பானவர்களே, தெய்வம் எங்களுக்கு அருமையாக நாங்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படியாக நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும் என்று சொல்லி தெய்வம் அவருடைய நல்ல வழிகளை, ஆலோசனைகளை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார். அதை விட்டு நாங்கள் எங்களுடைய வழிகளின் பிரகாரம், எங்களுடைய விருப்பத்தின் பிரகாரம், எங்களுடைய மனசும் மாம்சம் விரும்புகிறது போல நடந்துவிட்டு அதனாலே நாங்கள் பல பிரச்சனைகளையோ போராட்டங்களையோ பல கஷ்டங்களையோ அனுபவித்து விட்டு, இது கர்த்தர் தான் எனக்கு இப்படி சந்திக்க வைத்து விட்டார், கர்த்தர் தான் எனக்கு இந்த வேதனையை தந்து விட்டார் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் மனத்தாங்கள், ஒரு மனஸ்தாபம், அவரிடத்திலே அவரையே அவர் ஒரு குற்றவாளியாக, அன்புக்குரியவர்களே, அவர்தான் எங்களுக்கு இந்த தண்டனை தந்தார் என்று சொல்லி நாங்கள் ஒரு மனத்தாங்கள் அடையக்கூடாது அன்பானவர்களே. அதனால்தான் நான் சொல்லுகிறேன் என்றால், நாங்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படியாக நாங்கள் ஆசீர்வாதமாக இந்த பூமியிலும் ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்று சொல்லி தெய்வம் எங்களுக்கு அழகாக அவருடைய வேதத்திலே எங்களுக்கு எழுதி தந்திருக்கிறார். அவருடைய வழியை சொல்லி இருக்கிறார். அவருடைய அறிவுரைகள் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை விட்டு நாங்கள் இல்லை, நான் எப்படியும் பேசுவேன், எப்படியும் நடப்பேன், எப்படியும் நான் செயற்படுவேன் என்று சொல்லி நாங்கள் செயற்பட்டு விட்டு அதற்கு பிற்பாடு ஏதாவது கஷ்டங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வந்த பிற்பாடு, இது கர்த்தர் எனக்கு அனுமதித்து விட்டார் அல்லது கர்த்தர் தான் எனக்கு இது எல்லாத்தையும் சந்திக்க பண்ணி விட்டார் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே நாங்கள் மனத்தாங்கள், கர்த்தரை நாங்கள் குறை சொல்லக்கூடாது. ஆனால் அந்த போராட்டம், பிரச்சனை ஏன் வந்தது? என்னுடைய வழி தாறும். இதில் சொல்லப்பட்டது போல மனுஷனுடைய மதியீனம் அவன் வழியை தாறுமாறாக்கினது, மனுஷன் மதியீனமான செயற்பாடு. ஆனால் அவன் மனம் எப்படி சொல்லுவான்? கர்த்தருக்கு விரோதமாய் தாங்களடைய. ஆகவே இப்படியாக தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நாங்கள் எங்களை நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் சொன்னது பிரகாரம் நாங்கள் நடந்திருக்கிறோம், அல்லது என்னுடைய வழிகளின் பிரகாரம் நடந்து இன்றைக்கு நான் ஒரு வேதனையான நிலைகளுக்குள்ளே, கஷ்டமான வழிகளுக்குள்ளே போகிறேனா என்பதை இன்றைக்கு நிதானிக்கணும். நான் என்னுடைய வழிகள் தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளில் நடந்துவிட்டு கஷ்டம் வந்தவுடன் கர்த்தர் எனக்கு இதை சந்து விட்டார் என்று சொல்லி, அன்புக்குரியவர்களை, கர்த்தரிடத்தில் மனத்தாங்கள் அடையக்கூடாது. ஆமென்.
நான் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு உதாரணத்தை சொல்லுகிறேன். நகோமியை குறித்து வேதம் சொல்லுகிறார். ரூத்தின் புஸ்தகத்திலே 1வது அதிகாரம் 19வது வசனத்திலே நான் முக்கியப்படுத்தி அந்த வார்த்தைகளை நான் வாசிக்க விரும்புகிறேன். அதற்கு முன்பாக பெத்லெகேமிலே பஞ்சம் அங்கே வந்த பொழுது அங்கே நகோமி, அன்புக்குரியவர்களே, அவள் அங்கே பெத்லெகேமிலே பஞ்சம் வந்த பொழுது அவள் எப்படியாக அந்த தேசத்திலே பஞ்சம் என்று சொன்ன பிற்பாடு மோவாப் தேசத்துக்கு தானும் புருஷனும் பிள்ளைகளும் கடந்து போனார்கள். ஆனால் அந்த மோவாப் தேசத்துக்கு போகக்கூடாது என்று சொல்லி தேவனுடைய ஒரு ஆலோசனை, தேவனுடைய ஒரு பிரமாணம் இருந்தது. ஆனால் இவள் இங்கே பஞ்சம் வந்து விட்டது, இங்கே இருந்தால் நாங்களும் இப்படியே பஞ்சத்திலே அடிபட்டு விடுவோம், வேதனைகளுக்குள்ளே போய்விடுவோம் என்று சொல்லி இவள் தேவன் விரும்பாத, தேவன் போகக்கூடாது என்று சொன்ன இடத்துக்கு போனால் அங்கே புருஷனை இழந்தாள், பிள்ளைகளை இழந்தாள் என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். அதற்கு பிற்பாடு இவள் கேள்விப்படுகிறாள். அந்த பஞ்சம், பெத்லெகேமிலே பஞ்சம் இருந்த நாட்களுக்கு பிற்பாடு தேவன் அந்த இடத்திலே ஜனங்களை சந்தித்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார், இந்த தேசத்தை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி அன்புக்குரிய ஒரு கேள்விப்பட்டு இவள் மீண்டும் இந்த பெத்லெகேமுக்கு வந்த பொழுது அங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறாள். பாருங்கள், ரூத் புத்தகம் 1வது அதிகாரம் 19. அப்படியே அதாவது நகோமியும் ரூத்தும் வரும் பொழுது வருகிறார்கள். ரூத்து அங்கே எப்படியாக அது நகோமியுடைய பிள்ளையினுடைய மனைவி ரூத். அங்கே ரூத்தும் நகோமியும் வந்த பொழுது 19, அதுக்கு முன்பான வசனங்களை வாசிக்கும் பொழுது விளக்கமாக இருக்கிறது. நான் சில வார்த்தைகளை வாசிக்கிறேன். ரூத் 1:19. அப்படியே இருவரும் பெத்லெகேம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லெகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவள் நகோமியோ என்று பேசிக்கொண்டார்கள். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். பாருங்கள், ஆறு கசப்பை கட்டளையிட்டது? சர்வ வல்லவரா. ஆனால் இவள்தான் தேவனுக்கு பிரியமில்லாதபடி தேவனுடைய வார்த்தைக்கு முரணான இடத்துக்கு போனாள். இவளுடைய ஒரு மதியீனம். ஆனால் இவளுடைய மதியீனத்தினால் தான் அங்கே புருஷனை இழந்தாள், பிள்ளைகளை இழந்தாள் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இவள் என்ன சொல்லுகிறார்? கர்த்தருக்கு விரோதமாய் இவளுடைய மனம் தாங்களடையும் என்று சொல்லப்பட்டது போல கர்த்தர் சொல்கிறார், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார், நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார், கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றாள். பாருங்கள் அன்பானவர்களே, இவள் தன்னுடைய ஒரு மதியின, தேவன் போகக்கூடாது, அந்த மோவாப்புக்கு போகக்கூடாது என்பதுதான் தேவனுடைய ஒரு பிரமாணம், கட்டளை, ஆலோசனை. ஆனால் இவள் போனால் அங்கே புருஷனை இழந்தால், பிள்ளைகள் இழந்துட்டு இவள் சொல்லுற என்னுடைய பிள்ளையினால் தான் இப்படி எனக்கு கஷ்டம் என்று சொல்லி இப்படியான ஒரு சம்பவத்துக்குள்ளே, சூழ்நிலைக்குள்ளே போக வேண்டிய வந்துது என்று சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் அவள் சொல்கிறார், சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார், மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார், நான் நிறைவுள்ளவளாய் போனேன், வறுமையாய் திரும்பி வர பண்ணினார் என்று. ஆகவே இப்படி அன்பானவர்களே, இன்றைக்கு நாங்கள் சில வேளைகளை பேசி கொண்டிருப்போமானால் நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாங்கள் தேவனு பிரியமில்லாத மதியீனமான, தேவன் வெறுக்கிற வழிகளிலே நடந்துவிட்டு நாங்கள் கடைசியாக எங்களே அந்த பிள்ளைகளை குறித்து நாங்கள் நிதானித்து பார்த்து நாங்கள் திருந்தாமல் கர்த்தர் எனக்கு இப்படி சந்திக்க பண்ணிவிட்டார் என்று சொல்லக்கூடாது. ஆமேன். கர்த்தரிடத்தில் மனத்தாங்கள் அடையக்கூடாது. ஆமேன். அன்பானவர்களே, இந்த நகோமி கர்த்தரிடத்திலே அவள் மனத்தாங்கள், கர்த்தர் தான் எனக்கு இப்படியெல்லாம் வேதனையை தந்து விட்டார் என்று சொல்கிறார். அப்படி அல்ல. கர்த்தர் ஒரு நாளும் ஒருவரையும் வேதனைப்படுத்துகிறவர் அல்ல. கர்த்தர் ஒருவரையும் சிறுமைப்படுத்தி கஷ்டங்களுக்குள்ளாக, அன்புக்குரியவர்களே, அவர்களை ஒரு வேதனைக்குள்ளே போய் பார்த்து ரசிக்கிற தெய்வம் அல்ல. நாங்கள் எங்களுடைய மதியினங்கள்னாலே, எங்களுடைய செயற்பாடுகள், எங்களுடைய மனசும் மாம்சம் விரும்புகிறது போல செய்துவிட்டு நாங்கள் கடைசியாக கர்த்தர் எனக்கு இப்படி வெறுமையை தந்தார், கசப்பை தந்தார், வேதனையை தந்தார் என்று சொல்லக்கூடாது. இந்த நகோமியை போல. பாருங்கள், இன்னொரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 1 சாமுவேல் 4:3 கூட அதில் சொல்லப்படுகிறது.
பாருங்கள், அந்த வார்த்தையும் கூட அருமையான வார்த்தை. அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்யும்படியாக புறப்பட்டு அங்கே சொல்லப்படுது. 1 சாமுவேல் 4வது அதிகாரத்திலே அங்கே பாருங்கள், 1லிருந்து வாசிங்க. சாமுவேல் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம் வந்து இஸ்ரவேல் பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்ய புறப்பட்டு எபெனேசருக்கு சமீபத்தில் பாளையம் இறங்கினார்கள். பெலிஸ்தரோ ஆப்பேக்கிலே பாளையம் இறங்கினார்கள். பெலிஸ்தர் இஸ்ரவேலருக்கு விரோதமாய் அணிவகுத்து நின்றார்கள். யுத்தம் அதிகரித்தது. இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள். அவர்கள் சேனையில் போர்க்களத்திலே ஏறக்குறைய 4000 பேர் வெட்டுண்டு போனார்கள். பாருங்கள், இந்த இடத்திலே இந்த யுத்தத்திலே பெலிஸ்தருக்கு விரோதமாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய இந்த யுத்தத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இராணுவங்கள் அணிவகுத்து நின்றது. இந்த யுத்தத்திலே பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலர்களை முறியடித்தார்கள். அதிலே ஏறக்குறைய 4000 பேர் வெட்டுண்டு போனார்களாம். ஜனங்கள் 3வது வசனம் சொல்லுங்க, ஜனங்கள் திரும்ப பாளையத்துக்கு வந்தபோது இஸ்ரவேலின் மூப்பரானவர்கள் அவர்கள் சொல்லுகிறார் என்னென்றால், இன்று கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறியடித்தது என்ன? அவர்கள் கேட்கிறார்கள், இப்படி ஏன் நாங்கள் தோற்று போனோம் என்று அங்கே மூப்பரானவர்கள் அதிலே சொன்ன பொழுது, சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கையை பெட்டியை கொண்டு வருவோம், அது நம்முடைய பகைஞரின் கைக்கு விலக்கி ரட்சிக்கும்படி நம்முடைய நடுவிலே வர வேண்டியது என்றார்கள். அப்போ பாருங்கள், இவர்கள் தோல்வி அடைந்ததுக்கு என்ன ஒரு காரணம் அவர்களே சொல்லுகிறார்கள். கர்த்தரேன் எங்களை முறியடித்தது என்ன என்று சொல்லிவிட்டு உடனே சொல்லுகிறார்கள், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு. அப்படின்னு சொன்னால் அங்கே பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி என்பது தேவனுடைய சமூகம், தேவனுடைய பிரசன்னத்தை அன்பானவர்களே அது குறிக்கிறது. ஆகவே இவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையை கொண்டு வராமல் இவர்கள் யுத்தத்துக்கு போய் அவர்கள் தோற்றுவிட்டு, பாருங்கள், அவர்கள் முதல் சொல்லுகிறார், கர்த்தர் எங்களை ஏன் முறியடித்தார்? பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறியடித்தது என்ன கர்த்தர் என்று சொல்லி கேட்கிறார். அப்படி அல்ல, கர்த்தர் அவர்கள் உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் கொண்டு வந்து பிறகு சொல்லுகிறார்கள், உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம், அது நம்முடைய பகைஞரின் கைக்கு விலக்கி ரட்சிக்கும்படி நம்முடைய நடுவிலே வர வேண்டியது என்றார்கள். ஆமென். மூப்பரானவர்கள் இப்படி கேள்வி கேட்ட பொழுது, கர்த்தர் நம்மை பெலிஸ்தருக்கு முன்பாக முறியடித்தது என்ன என்று சொல்லி கேட்ட பொழுது அங்கே சொல்லுகிறார்கள், தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை நாங்கள் கொண்டு வர வேண்டும். அதுதான் இதற்கு அதாவது இப்படி தோற்று போனதற்கு காரணம். நாங்கள் எங்களுடைய மதியினம் ஆன ஒரு செயற்பாடு இதுதான். நாங்கள் இதை உடன்படிக்கை பெட்டியை விட்டு, தேவனுடைய சமூகத்தை, தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு நாங்கள் அங்கே பெலிஸ்தருக்கு முன்பாக யுத்தம் பண்ணினது எங்களுடைய மதியினம். ஆகவே தான் சொல்கிறேன், அன்பானவர்களே, கர்த்தர் மேலே நாங்கள் மனத்தாங்கள் அடையக்கூடாது. கர்த்தர் எங்களுக்கு இப்படி செய்து விட்டாரே, கர்த்தர் எங்களுக்கு வேதனையை தந்து விட்டாரே, கர்த்தர் எங்களுக்கு இப்படியான ஒரு நிலைகளிலே ஒரு கஷ்டமான நிலையிலே விட்டு விட்டார் என்று கர்த்தர் மேல் மனத்தாங்கள் அடைய வேண்டாம். ஆமென். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் எங்களுடைய வழிகளை ஆராய்ந்து பார்ப்போம், சீர்தூக்கி பார்ப்போம். நாங்கள் எங்கே மதியீனமாய் நடந்திருக்கிறோம், எங்கே தேவன் விரும்பாத வழிகளில் நடந்திருக்கோம், அதில் நடந்தபடினால் தான் இன்றைக்கு இப்படியான ஒரு நிலைகளிலே நாங்கள் போக வேண்டியதாக இருந்திருக்கிறது என்பதை அறிந்து எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் தேவனிடத்தில் அறிக்கை செய்து கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய வேதனையான ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் வந்துவிட்டால் அன்புக்குரியவர்களை, கர்த்தர் மேல் நாங்கள் மனத்தாங்கள் அடைய வேண்டாம். கர்த்தர் எங்களை வேதனைப்படுத்தவோ அடிக்கவோ எங்களுக்கு விரோதமாய் காரியங்கள் செய்கிறவர் அல்ல அன்புக்குரியவர்களே. ஆமென். அவருக்குள்ளாக நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்கிறோம். நாங்கள் தேவன் சொன்ன வழிகளுக்கு விரோதமாக எங்களுடைய மதியினங்கள், எங்களுடைய மனசும் மாம்சம் விரும்புகிறது போல செயற்பட்டிருந்தால் இன்றைக்கு நாங்கள் மனம் திரும்பி கர்த்தருக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுத்து அவருடைய வழிகளின்படி நடப்போம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆகவே கர்த்தரிடத்தில் அன்பானவர்களே, எங்களுக்கு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், சில கஷ்டங்களை கண்டு நாங்கள் கர்த்தரிடத்திலே ஒரு மனத்தாங்கள் அடையாமல், கர்த்தர் எனக்கு இப்படி செய்து விட்டாரே, வேதனையை தந்து விட்டார் என்று சொல்ல வேண்டாம். கர்த்தரிடத்தில் நாங்கள் மனத்தாங்கள் அடையாமல் எங்களுடைய பிள்ளைகளை ஆராய்ந்து பார்த்து தேவனுக்குள்ளாக அவருடைய வழிகளுக்கு உங்களை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.